ஸோ கைஸ் இப்போ வரைக்கும் பிக் மேட்ச் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 42 பிளான் பண்ணியிருந்தாங்க. WWE அதை இப்போ வரைக்கும் கரண்டாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்டார்ட் பண்ணி அப்கமிங் ஒரிஜினல் பிளான்ஸ்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வரைக்கும் கரண்டாக பிக் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணிட்டாங்க. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக போய் வரும். சரிட்டு நம்ம டேமஸ் பண்ண வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஹாப்பி பொங்கல் கைஸ். பொங்கல் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் திருநாள்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுவாங்க. சரி கருத்து சொல்லாமல் ஸோ அப்டேட் வீடியோ தானே படம் வந்தோம். ஸோ அந்த வேலையை பார்த்துட்டு ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கரண்டாக ரெசல்மேனியா 43 WWE சைட்லேருந்து இப்போ வரைக்கும் கரண்டாக பிக் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா கேட்டிருக்காங்கன்ற மாதிரி நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ ரெசல்மேனியா 42 அது போக ராயல் ரம்பிள் ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி நம்ம சேனலில் ரீசெண்டாக ஒரு அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். ஸோ ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ரால இருந்ததான். ஸோ இந்த வாரம் ரால வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ ரேண்டமாக பார்க்கும்போது ஸோ WWE சைட்லேருந்து பிக் மிஸ்டேக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் ரால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. எப்பவுமே வீக்லி எபிசோடில் WWE சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லர் சைட்லேருந்து ஃபால்ட் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால்ட் விழுந்துருக்கு போல. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருச்சு. அது போக கிளாசிக்கான மூமெண்ட்ஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. கந்தர் டேப் அவுட் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்தாங்க. அது போக என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறேன். பார்த்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம அப்டேட் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து மிஸ்டேக்ஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. WWE இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி தான் என்னோட சின்ன அட்வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா SK Wrestling தான் நமக்கு சோர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மிஸ்டேக்ஸை மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டமாக பிக் பண்ணி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பற்றி இன்னும் WWE வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணல. ஏன்னா நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோலாம் பார்த்துருந்தோம். ஸோ டாமினிக் மிஸ்டீரியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏல சண்டை போடும்போது அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்றதை அப்கமிங் பார்த்துருந்தோம். அதர்வைஸ் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் என்ன ஆச்சு, ஸோ அதை பற்றி WWE சைட்லேருந்து இன்னும் எந்த வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பண்ணல. WWE இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் என்ன ஆச்சு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நேம கூட WWE இந்த வாரம் ரால வந்து நான் மென்ஷன் பண்ணல. இந்த வாரம் ரால நடந்த மிஸ்டேக்ன்றத விட அப்கமிங் வீக்லி எபிசோடில் உள்ள ஒரு சின்ன மிஸ்டேக் தான். WWE என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஏவி மாதிரியாச்சும் போட்டு காட்டுக்கலாம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் டைமில் இருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கும் போது ஸ்ட்ரிப் பண்ண போகிற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து சொல்ல. டில் நவ் இன்னும் WWE இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணலன்னு தான் சொல்லலாம். ரெண்டாவது வந்து மைக்கேல் கோலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருப்பாரு. ஸோ ரெக்கல் ராட்ரிகஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கல் ராட்ரிகஸ் கிட்ட மைக்கேல் கோல் வந்து ஏன் வந்து நீங்கள் ஸ்டெஃப்னி வாக்கரை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாரு. ஏங்க அவர் ஹீலுங்க, அவங்க அப்படி தாங்க பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்கும்போது நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஐடியா இருக்கும்போது இந்த ஐடியா மைக்கேல் கோல் கூட இல்லையாடான்ற மாதிரி தான் இருந்துருந்துச்சு. இது கிரியேட்டிவ் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்பட்டிருக்கு. கிரியேட்டிவ் சைட்லேருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கலாம். சரி அவங்க ஹீல்ட்டு இருந்தாடா ஏன்டா அப்படி பண்ணுறானுங்கன்ற மாதிரி ஹீல் கிட்டே போய் ஏன் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹீல்ட்டு அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸின் டூப்ரி ரிலேட்டடும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க்காக போயிட்டு இருக்கு. ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி சொல்கிறது, ஸோ 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE அந்த ரெசல்மேனியா கம்ப்ளீட் பண்ணாங்களே, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டெண்டர் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பியன்ஷிப் ஷாட் கிடைக்கும்ன்றத WWE சொல்லியிருந்தாங்க. ஈவன் ரெசல்மேனியா 41 ஐ திங்க் ஸோ நம்ம கோடி ரோட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சன் கிட்ட டைட்டில் தோத்துருப்பாரு. அந்த இடத்துல அவருக்கு ரீமேட்ச் கூட கிடைச்சிருக்காது. அவர் வந்து ரீமேட்ச் எப்படி கிளைம் பண்ணார்னா ஸோ கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டை வின் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா ரீமேட்ச் கிளைம் பண்ணியிருப்பாரு. அப்படிப்பட்ட வேர்ல்ட் சாம்பியனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து ரீமேட்ச் கம்ப்ளீட் பண்ணு, சரி கண்டெண்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணு, கண்டெண்டர் மேட்ச் வின் பண்ணால் தான் உனக்கு சாம்பியன்ஷிப் ஷாட்ன்றதை கொடுத்துருந்தாங்க. அதர்வைஸ் மேக்ஸின் டூப்ரிக்கு எந்த லாஜிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரீமேட்ச் கொடுத்தாங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. அது மென்ஸ் டிவிஷன்டா விமன்ஸ் டிவிஷன் இதுன்னு மாதிரி சொல்லிங்கன்னா ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நயா ஜாக்ஸுக்குமே இதை தான் பண்ணாங்க. ஈவன் ஸ்டிஃபனி ஸ்டாட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் தோத்துருந்தாங்க. அவங்க வந்து இன்ஜுரி என்டர் போயிட்டாங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் WWE மென்ஸ் டிவிஷன் விமன்ஸ் டிவிஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் பண்ணியிருந்தாங்க. சாம்பியன் வந்து டைட்டில் தோத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அப்கமிங் கண்டெண்டர்ஸ் வின் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஷாட் எடுக்க முடியும்ன்ற மாதிரி WWE அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த லாஜிக் படி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மேக்ஸின் டூப்ரிக்கு வந்து ரீமேட்ச் கொடுத்தாங்கன்றது சத்தியமாக தெரில. ஸோ அவங்க எண்டிங் எந்த மாதிரி முடிஞ்சிருக்கலாம், கான்ட்ரோவர்ஷியலாக கூட முடிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் WWE எப்படி ரீமேட்ச் கொடுத்தாங்கன்றது எனக்கு சத்தியமாக 9 டைம் வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஸாக இருக்க ஊசோஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் கண்டெண்டர் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தானுங்க. ஸோ நாலாவதாக வந்து நம்மளோட ஜென்ரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ் கிட்ட இருந்து தான். ஸோ ஆடம் பியர்ஸ் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணியிருந்தாரு. ஸோ நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு நடுவில் பூந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பென்டா அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டிராகன்லி அட்டாக் பண்ணியிருப்பாரு. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போயிருப்பார்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு ஃபைனோட. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது ரெக்கல் ராட்ரிகஸ்மே இந்த விஷயத்தை தான் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஏன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் கொடுக்கல, இல்லை வந்து ஃபைன் அது கொடுக்கலன்ற மாதிரி கேட்கும்போது ஃபைன் கொடுத்துருந்தாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் WWE இதை ஆளை மென்ஷன் பண்ணாங்களான்றது சத்தியமாக தெரியல. நான் எதுவும் கவனிக்கல, நீங்கள் எதுவும் கவனிச்சிங்களான்றதை சொல்லுங்கள். மற்றபடி ஏன் ரெக்கல் ராட்ரிகஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து சஸ்பெண்ட் பண்ணலன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய
பெரிய கொஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 4 மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஆடியன்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்க. இதுக்கப்புறமா மெயின் அப்டேட்ஸ் தான் இருக்க போது அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய அப்கமிங் ஒரு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸ்டாக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதர்வைஸ் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் கரண்டாக மாதிரி டிஃபனி ஸ்டாட்டன் மோஸ்ட் ப்ராபப்லி அப்கமிங் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்டாக நம்ம ஸ்டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்க இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆயிட்டாங்கன்றதை சொல்லி அண்ட் ஆல்சோ அவங்க அப்கமிங் நடக்க போகிற ராயல் ரம்பிள்லேயும் இருப்பாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு ஃபைட்ஃபுல் சிலை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபைட்ஃபுல் சிலை இப்போ வரைக்கும் கரண்டாக ராயல் ரம்பிளோடைய அந்த ஆக்டிவிட்டி ஒர்க்ஸ்லாம் வந்து நம்ம டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட போகிறாங்களாமா. அதாவது அந்த கான்செப்ட்லாம் நடத்துவாங்களா WWE போஸ்டர்ஸில் சைன் பண்ணி ஆடியன்ஸ் கூட மீட் அண்ட் கிரீட்லாம் பண்ணுவாங்களா. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களாமா. அப்போ எப்படி சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி பட் இருந்தாலும் WWE இப்போ அப்கமிங் டேஸில் வந்து நம்ம டிஃபனி ஸ்டாட்டன் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றத நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ரூ மேக்கிண்டர் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பீட் பண்ணி நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌனாக இருந்தார். WWE அதுக்கான ரியல் பிளான்ஸ் என்ன போட்டு வச்சிருந்தாங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சுவலி WWE வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் வர்சஸ் கோடி ரோட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டுக்கான ட்ரிபிள் த்ரெட் ஃபியூடை தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE டெவலப் பண்ணுறதா இருந்தாங்களாமா. இப்போ வரைக்கும் கரண்டாக அதை வந்து நம்ம ஜேக்கப் ஃபாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆனாலும் அது லாஸ்ட் மினிட்ல ஸ்கிராப் அவுட் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் தான் நமக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா WWE ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ட்ரூ மேக்கிண்டர் வர்சஸ் ஜேக்கப் ஃபாட்டுக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட் டெவலப் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்களாமா. பட் லாஸ்ட் மினிட்ல நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. அது வந்து ஸ்டோரி லைனாக அவங்க மாற்றி விட்டாங்க. அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டுக்கு இன்ஜுரி இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்டோரி லைனாக WWE நரேட் பண்ணுறேன்ற பேரில் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அதை ஒரு ஃபியூடாகவே வந்து பார்த்தீங்கன்னா WWE டெவலப் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அவருக்கு ரியல் இன்ஜுரி இருந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிராப் அவுட் பண்ணி அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் அகைன் இந்த ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. மூணாவது நம்மளுடைய OTC ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் தான். சுப்ரீம் கண்டா ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ரிலேட்டட் ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அட்ரஸ் பண்ணுறாங்க. இது ரிலேட்டட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு ஆடியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ WWE இப்போ வரைக்கும் கரண்டாக ஸ்மாக் டவுனில் ரோமன் ரெயின்ஸோடைய டிவி டேப்பிங் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேன் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகல. ஸோ அந்த சேனல் செப்பரேட்டாக ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ அப்கமிங் ஸ்மாக் டவுனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பண்ணியிருக்காங்க. ஆக்சிடென்ட்டாகவே இதை வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா WWE அப்கமிங் பார்த்துருந்தோம். ரோமன் ரெயின்ஸ் அப்கமிங் கான்சிக்யூட்டிவாக அவர் வந்து ரால தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாருன்றதை பார்த்துருந்தோம். ஸோ ரால கான்சிக்யூட்டிவாக ரோமன் ரெயின்ஸ் இருந்தாருன்ற போது இப்போ வரைக்கும் கண்டா சடனாக ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஃபியூச்சர் பண்ணியிருக்காங்கன்ற போது ஒருவேளை ரிட்டர்ன் இருக்குமோன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட போயிட்டு இருக்கு. இது ஒரு ஜஸ்ட் ரூமராக வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நியூஸாகவே எடுத்துக்கிற வேணாம். ஏன்னா WWE இது வந்து WWE கன்சர்ன்ஸ்ன்றதோட செப்பரேட் சேனலோட கன்சர்ன்ஸ். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுவாங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது இது WWE தப்பு. பட் இருந்தாலும் ஒருவேளை இருக்குமோன்ற மாதிரி. நாலாவதாக இப்போ வரைக்கும் கரண்டாக பிக் மேட்ச் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக ரெசல்மேனியா 42 வந்து பார்த்தீங்கன்னா WWEலேருந்து ஸ்கிராப் அவுட் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு அப்டேட்ஸ் எல்லாமே டேவ் மில்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. டேவ் மில்சர் அவருடைய ரெஸ்லிங் அப்சர்வர் ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கிண்டர் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக க்ரௌனாக இருந்தார். அவர் சாம்பியன் ஆனது மட்டும் இல்லாமல் WWEலேருந்து இது லாஸ்ட் மினிட் காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸ்கிராப் அவுட் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்கமிங் ஃபியூட் வைஸ் பார்க்கும்போது சர்வைவர் சீரிஸில் WWE வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸ்க்கான ட்ரியாலஜியை பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது அந்த மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவென்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. WWE அந்த பிளான் வச்சிருந்தாங்களாமா. இப்போ வரைக்கும் கரண்டாக அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிராப் அவுட் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேவ் மில்சர் சொல்கிறாருன்ற போது இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அவர் ட்ரஸ்டடான சோர்ஸாக பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வரைக்கும் கரண்டாக WWE வந்து ஸ்கிராப் அவுட் பண்ணியிருக்காங்களாமா. அது வேணான்ற மாதிரி தூய் பண்ணலாமா. WWE வரைக்கும் கரண்டாக ஒரு நியூ மெயின் ஈவென்ட்காக வந்து பார்த்தீங்கன்னா லுக் பண்ணுறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான். ஸோ ஃபைனலாக மெயின் அப்டேட் நம்மளோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் ரிலேட்டட் தான். ஸோ வரைக்கும் கரண்டாக ட்ரூ மேக்கிண்டர் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியனாக க்ரௌனாக இருந்தார். இப்போ வரைக்கும் கரண்டாக அதர்வைஸ் பார்க்கும்போது ஸோ நம்மளோட ட்ரூ மேக்கிண்டர் ரெசல்மேனியா 42 வரை சாம்பியனாக இருக்க மாட்டாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு செல்ஃப் மேடு தான் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இந்த அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் டில் ரெசல்மேனியா 42 வரை சாம்பியனாக இருக்க மாட்டாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்கமிங் பார்த்துருந்தோம் போன அப்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன். டேவ் மில்சர் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வர்சஸ் ட்ரூ மேக்கிண்டர் கோடி ரோட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச் வந்து WWE ஸ்கிராப் அவுட் பண்ணியிருந்தாங்கன்றதை சொல்லியிருந்தோம். இது இந்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சாம்பியன்ஷிப்பை தோப்பாராமா. அதாவது ரோட் டு ரெசல்மேனியா நடக்குதுல. ஸோ எலிமினேஷன் சாம்பரோ ராயல் ரம்பிள் பேப்பரியோலையோ ஸோ எதுலையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து ரோமன் ரெயின்ஸ் கிட்ட அவருடைய சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போவாராமா. அவர்
தோற்று போகிற பட்சத்துக்கு அந்த சாம்பியன்ஷிப் ஃபியூட் வந்து ஒன்ஸ் அகேன் நடக்கும். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் தான் சாம்பியனாக இருக்கிற மாதிரி. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து சேலஞ்சராக வருவாருன்ற மாதிரி வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இது நடக்குமான்றது தெரியல, பட் இருந்தாலும் இந்த அப்டேட் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப்.